நியாயப்படுத்துகிறது. தென்னிலங்கையில் இனவாதத்தை பேசிவிடுவார்கள் அல்லது தென்னிலங்கையில் இது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதனால் கைது செய்ய வேண்டும் என்று விடாப்பிடியாக நிற்கின்றது. ஆனாலும் கூட நாளையும் காலையும் இது தொடர்பிலான கலந்துரையாடல்கள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தவறு இடம்பெற்றதா தவறு இடம்பெறவில்லையா என்று தெரியாது. ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், மாநகரத்தினுடைய முதன்மை மேயராக இருக்கக்கூடியவர்களுக்கு சில அதிகாரங்கள் அந்த எல்லைகளுக்கு உட்பட்டு வழங்கப்படுகின்ற ஏற்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் தொல்லியல் திணைக்களம் என்பது மத்திய அரசுக்கு சொந்தமானது. அந்த தொல்லியல் திணைக்களத்தை அணுகுகின்ற போது இந்த பிரதேச சபைகளின் தவிசாளர்களின் முடிவுகள் சரியாக இருந்தாலும் அவர்கள் அந்த இடத்தில் அந்த செயற்பாடுகளில் ஈடுபடாமல் அந்த சபைகளினுடைய அரச உத்தியோகத்தர்களை வைத்து, இப்போது ஒரு பிரதேச சபையின் தவிசாளருக்கு அடுத்தபடியில் இருக்கக்கூடிய அரச முதன்மையானவர் செயலாளர், மாநகர சபையை பொறுத்தவரையில் ஆணையாளர், அவர்களை முன்னிலைப்படுத்தி அந்த பிரதேச சபைகள் அல்லது மாநகர சபைகளின் ஊழியர்கள் இந்த விடயங்களில் ஈடுபடுத்தப்பட்டால் அந்த விடயத்தை வேறு விதமாக கையாளலாம். இப்போது தவிசாளர்கள் அல்லது பிரதேச சபைகளின் உறுப்பினர்கள் அதில் நேரடியாக தலையிடுவதனால் அரசு இந்த விடயத்தை அரசியலாக தென்னிலங்கையில் பார்க்கிறார்கள் என்கின்ற கருத்தை கூறி கைது நடவடிக்கைகள் தான் தீவிரமாக இருப்பதாகத்தான் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஊடகவியலாளர் குறிப்பிட்டார். அப்படி பார்க்கின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்லியல் பதாதைகள் அகற்றப்பட்டது தொடர்பில் கைதுகளை நோக்கித்தான் அரசு கவனமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த விடயத்திலே கடும் நடவடிக்கையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட இன்றைய நாளில் மட்டும் பல சுற்று பேச்சுக்களில் அரசு அமைச்சர்களோடு ஈடுபட்டிருக்கின்றார்கள். நாளைய தினமும் இந்த பேச்சுக்கள் தொடர இருக்கின்றன. ஆனால் இது தொடர்பில் அரசு ஒரு நெகிழ்வுத்தன்மை காட்டும் என்கின்ற நம்பிக்கை இல்லை என்று கூறப்படுகிறது. காரணம், அரசை பொறுத்தவரையில் இனவாதம் என்பதில் அவர்களுக்கு தெரியாத இனவாதம் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய அரசியல் முதலீடே இனவாதமாகத்தான் இருந்தது. யுத்தங்கள் வடக்கு கிழக்கிலே இடம்பெறுகிற போது அன்று அவர்கள் ஆதரித்த சந்திரிகாவாக இருக்கலாம் அல்லது மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், அவர்கள் இந்த யுத்தத்தை எவ்வாறு கொண்டு சென்றார்கள் என்றும் அவர்கள் மிகவும் நுணுக்கமாக அவதானித்தவர்கள், அவர்களோடு இணைந்து பயணித்த வரலாறுகளும் இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது இந்த தொல்லியல் விவகாரத்தால் அவர்களுக்கு ஒரு பெரும் நெருக்கடி வந்துவிடும் என்கின்ற ஒரு அச்சத்தில் அரசு இருக்கின்றது. அது மட்டுமல்லாது 1000 பிக்குகளோடு செல்ல போகிறோம் என்கின்ற மிரட்டலும் வந்திருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நல்லாட்சி கால பகுதியிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஞானசார தேரர் தலைமையில் பல ஆயிரக்கணக்கான பிக்குகள் ஒரு போராட்டத்துக்கு சென்று அவர்கள் மட்டக்களப்புக்கு வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லை பகுதி ஒன்றிலே தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கு ஒரு போராட்ட பூமியாக மாறியதையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள்.